1988ல கிளார் சில்வியா அப்படிங்கிற ஒரு 47 வயசு உமன் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு 18 வயசு பையனோட ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா விசித்திரமா ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஷீ ஸ்டார்டட் கிரேவிங் ஃபார் ஃப்ரைட் சிக்கன், கிரீன் பெப்பர்ஸ் அண்ட் பியர். இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிக்காது. பட் ஒன்ஸ் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இறந்து போனால அந்த பையனுக்கு இதெல்லாம் ஃபேவரட்டான ஃபுட் ஆமா. அவங்களோட ஹார்ட் இவங்களுக்குள்ள வந்ததுனால இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புக் எழுதி இருக்காங்க. சிமிலர்லி ஒரு 56 வயசு ஆண் வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா வரைய ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் யார்கிட்ட இருந்து ஹார்ட் வாங்கினாரோ அந்த பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட். டான்ஸ் ஆட தெரியாதவங்க நிறைய பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. வெஜிடேரியன்ஸ் நிறைய பேருக்கு நான்வெஜ் ஃபுட் தேவைப்பட்டிருக்கு. இதுலயே ரொம்ப ஆச்சரியமான கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 வயசு பாப்பாக்கு மர்டர் பண்ணப்பட்ட ஒரு 10 வயசு பாப்பாவோட ஹார்ட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 8 வயசு பொண்ணுக்கு மர்டர் பத்தின நைட் மேஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எவனோரத்த வந்து இவங்களை கொலை பண்ற மாதிரி கனவுகளா வந்துட்டு இருந்திருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரிஜினலா அந்த 10 வயசு பொண்ணை கொன்றப்பான் பாத்தீங்களா, அவனை கண்டுபிடிக்கிறாங்க இந்த பொண்ணோட ஹெல்ப்னால. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மெமரிஸ் நம்ம பிரெயின்ல மட்டும் தங்குறது இல்லையாமா, நம்ம ஹார்ட்லயே கிட்டத்தட்ட 40,000 நியூரான்ஸ் இருக்காமா. லைக்வைஸ் மீதி ஆர்கன்ஸ்லயும் சர்டைன் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. நம்ம ஆன்செஸ்டர்ஸோட மெமரிஸ் எல்லாம் நம்ம டிஎன்ஏல கோட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்மள ஒரு விஷயத்தை பத்தி ஃபீல் பண்ண வைக்குது. ஒன்ஸ் நம்மளோட பாடி பார்ட் இன்னொருத்தங்களுக்கு நம்ம டொனேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு பார்ட் அவங்களுக்கு டொனேட் பண்றோம்னு அர்த்தம். இந்த தியரியை வந்துட்டு செல்லுலர் மெமரி அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு பெருசா எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. இதை பத்தி பெருசா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. பட் நிறைய கேசஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா யார்கிட்ட இருந்து இந்த ஆர்கன் வாங்கலாங்களோ அவங்களோட சில கேரக்டர்ஸ் இவங்களுக்கும் வந்திருக்கு. நம்ம ஹியூமன் பாடியை பத்தி இன்னும் நமக்கே தெரியாத எத்தனை விஷயங்கள் இருக்குதோ.